ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னாலே ஒரு ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வருவார். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வாரன் பஃபெட்டு. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டர்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இவரை பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் இவர் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு, ஓகே, இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1930 பிறந்திருக்காரு. இவர் வந்து 1965 $1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா $43,000. ஸோ இவர் 1930 பிறந்திருக்காரு. இவர் 1965 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ 1965. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா 35 வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் 1965 $1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி 43,000 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஆரக்கல் ஆஃப் ஒமாஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு 2025 அவரோட பதவியிலேருந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு, அப்புறம் கிரெக் ஏபல் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய சிஇஓவாக ஆயிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவர் பிறந்தது 1930. 1965 இவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட 35வது வயசில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19.19% சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 1965 2024 வரைக்கும் இவரோட கம்பெனி பண்ண பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணது. அதே காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S&P 500, அதாவது இந்த S&P 500 அமெரிக்காவோடைய ஒரு இண்டெக்ஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 9% அதிகம் பண்ணியிருக்காங்க. 19% இவரோட கம்பெனி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர் பிலாசபி அண்ட் வேல்யூ இன்வெஸ்டிங், அடிப்படை தத்துவம், மதிப்பு முதலீடு. ஸோ விலை என்பது நீங்கள் செலுத்துவது, அதாவது விலைனா நம்ம கொடுக்கறது தான். நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு ப்ரைஸ் தரோம்ல, அதுதான் விலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. மதிப்பு என்பது நீங்கள் பெறுவது. அப்போனா அந்த பொருளோட மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பைக் வந்து ஒரு 2 லட்சம் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 2 லட்சம். ஓகேங்களா. இப்போ அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சமானு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா இப்போ ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா அதோட மதிப்பு வந்து பாதியாக குறைஞ்சிடும். ஸோ செகண்ட் ஹேண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம திரும்ப ரீசேல் பண்ணோம்னா 1 லட்சமோ 1.5 லட்சமோ தான் போகும். ஸோ நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு அது போகவே போகாது. ஸோ அதுதான் வந்து மதிப்பு. நம்ம திரும்ப போய் அதை விற்க போகிறோம்னா அதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்கிறது தான். த ப்ரைஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளுக்கு வர அந்த மதிப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. வணிகங்களை வாங்குங்கள், பங்குகளை அல்ல. இப்போ ஐடிசி அப்படின்னு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்டாக்காக பார்க்காம அதோட பிஸ்னஸ்ஸு, அதோட கம்பெனியோட ஒரு ஓனராகவே நம்மளை பார்க்க சொல்கிறாரு. இப்போது நம்ம அந்த கம்பெனியை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த கம்பெனியோட ஓனராகவே நம்ம நினச்சிக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் வந்து எப்போதும் வைத்திருத்தலே பிடித்த காலம். அதாவது எப்போவுமே நம்ம அதை விற்கவே கூடாது. அதை நம்ம வாங்கி ஓன் பண்ணி வச்சுக்கணும். அதை நம்முடைய அசட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெஞ்சமின் கிரஹாம் அண்ட் சார்லி மங்கரின் தாக்கம். ஸோ இவங்க வந்து 2 பிரின்சிபல் ஒன்று சொல்கிறாங்க. என்ன பிரின்சிபல் அப்படின்னா, இப்போது ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அது வந்து குறைஞ்ச விலையில் போய் வாங்கி வச்சுக்கிறது பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்டாரு. அதே போல் சார்லி மாங்கர் அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான ஸ்டாக்கே குறைஞ்ச விலையில் வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இது 2த்தையுமே அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, குவாலிட்டியான ஸ்டாக்கை குறைஞ்ச விலையில் வாங்குறது. எப்போலாம் நம்மளுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குமோ அப்போலாம் வாங்குறது. அதாவது ஒரு 20% கீழே இறங்குது, 30% கீழே இறங்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்டாக்கு அப்படின்னா அதை நம்ம வாங்கி வச்சுக்கிறது.
ஓகேங்களா? ஸோ டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பொதுவாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளும் வணிகங்களில் மட்டும் முதலீடு செய்யுங்கள். அதாவது ஒரு ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த விப்ரோ ஸ்டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு ஐடி கம்பெனி ஸ்டாக்கு. ஓகேங்களா? அவங்க ஐடி சர்வீசஸ் அப்புறம் சாஃப்ட்வேர்லாம் செஞ்சு மற்றவங்களுக்கு தராங்க. அவங்க சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ அந்த அது விப்ரோ என்ன பண்ணுதுன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் இருக்குல்ல. என்ன ஸ்டாக் சொல்லலாம்? எல்லா ஸ்டாக் இந்த சன் டிவி நெட்வொர்க்னா அது டிவி டெலிவிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ பேர் தெரியாத ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னா அது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க கடனில் இருக்காங்களா, ப்ராஃபிட்டில் இருக்காங்களா, எவ்வளோ போன வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க, இல்லை போன 2-3 வருஷமும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுக்க சொல்கிறாரு. வாங்கி வச்சுட்டு அதை விற்கவே கூடாது அப்படின்றது தான் இவருடைய கருத்து. ஸோ இந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் தெரிஞ்சதில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதை வாங்கி வைங்க, தெரியாத கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பாருங்க. ஐடி தெரிந்தால் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் ஆய்வு செய்யுங்கள். எஃப்எம்ஜிசி தெரிந்தால் நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியாவில் ஆய்வு செய்ய சொல்கிறாரு. வங்கினா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். அதை ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறது ப்ராஃபிட் லாஸா, கம்பெனி கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தெரிஞ்சதை வாங்கி வைங்க, தெரியாததை வாங்காதீங்க. தெரிஞ்சதையும் கம்மி விலையில் கரெக்டாக வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் மோட், பொருளாதார அகழி. ஸோ போட்டியாளர்களிடமிருந்து லாபத்தை பாதுகாக்கும் நீடித்த அனுகூலம். கோட்டையை சுற்றியுள்ள அகழி போல. அது கோட்டையை சுற்றியுள்ள அகழினா என்னது? ஸோ ஒரு கோட்டை இருக்குன்னா அதை சுற்றி ஒரு பள்ளம் தோண்டி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலையோ இல்லை யாரும் உள்ள சீக்கிரமாக அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏஷியன் பெயிண்ட் எக்ஸாம்பிள். ஏஷியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 டீலர் நெட்வொர்க் இருக்கான். 80 ஆண்டு கால பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 80 வருஷமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் 75,000 டீலர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு அடையாளம். ஓகேங்களா? ஸோ பிராண்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் அது ரன் ஆகும். ஸோ அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமானது. ஆனால் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. ஸோ அதே போல் தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐடிசி, ஃபெவிகால், நெஸ்லே இந்தியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. அதனால் நம்ம அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லைனா அந்த பிஸ்னஸ் நம்ம ஓன் பண்ணுறதா தான் நினைக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த பிஸ்னஸ் நம்ம ஓன் பண்ணுறோம். அதை நம்ம எப்போ விற்போம்னு கேட்டிங்கன்னா விற்கவே மாட்டோம். ஓகேங்களா? நம்மளுடைய அது ஒரு இப்போது ஒரு சொன்னோம்ல, அங்கே வாரன் பஃபட் சொன்னார்ல, ஒரு $1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 90ஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து $40,000 மாறி இருக்கு. ஸோ அதே போல் தான் இதுவும் மாறும் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ ஒரு 30-40 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை நம்ம சேல் பண்ணலாமா, இல்லாட்டி அதுலேருந்து வர டிவிடெண்டே நம்மளுக்கு போதுமா அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ உண்மையான மதிப்பை விட இன்ட்ரென்சிக் வேல்யூ குறைவான விலையில் வாங்குங்கள். பகுப்பாய்வில் தவறு ஏற்பட்டாலும் பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த உண்மையான மதிப்பை விட ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதோட ட்ரூ வேல்யூ இன்ட்ரென்சிக் வேல்யூ ₹100 இருக்குன்னா அந்த ₹100 கம்மியாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்க சொல்கிறாங்க. அது எப்போ வரும்னா ஒரு பெரிய பெரிய ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் வரும். பார்த்தீங்க அப்படின்னா 2020 கோவிட் கிராஷில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே பயங்கரமாக இருந்தது. யுஎஸ், இந்தியா அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி, ரிலையன்ஸு, விப்ரோ அப்படின்னு எல்லாமும் ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த கம்மி ரேட்டில் இருக்க ஸ்டாக் அப்போதைக்கு நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி.
ஸோ 2020ல கிராஷ் நடந்துச்சா? ஆமா. ம். ம். ஆக்சுவலி இதுதான் அந்த கிராஷ் ஆக்சுவலி. இங்க நடந்திருக்குல்ல. ஸோ ஸோ இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கா. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். 140, எவ்வளோ 141, 131, ஸோ 140, 180லாம் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது இப்போது பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% ரீச் ஆகிடுச்சு. 365 ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு 10 லட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது 3 வருஷத்தில் 20 லட்சமாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் கிடச்சிருக்கும். அதை பாருங்கள், இங்கே டிவிடெண்ட் ஏதோ இங்கே டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லாபம். ஸோ இதை தான் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் கம்மி ரேட்டில் வரும்போது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ பொதுவாக உண்மையான மதிப்பில் 70% அல்லது அதற்கு குறைவான விலையில் வாங்குவது நல்லது. ஓகேங்களா. இப்போ 100 அதோட ட்ரூ வேல்யூ அப்படின்னா 70 வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். ஓகே, மிஸ்டர் மார்க்கெட் அண்ட் உணர்ச்சி கட்டுப்பாடு. ஓகேங்களா. ஸோ மற்றவர்கள் பேராசை கொள்ளும்போது பயப்படுங்கள், மற்றவர்கள் பயப்படும் போது பேராசை கொள்ளுங்கள். மற்றவர்கள் பேராசை கொள்ளும்போதுன்னா என்ன? இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நல்லா மேலே ஏறும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ உங்களை பயப்பட சொல்கிறாரு. மற்றவங்க பயப்படும் போது பேராசை கொள்ளுங்கள். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்காக இருக்கும், மற்றவங்களாம் வந்து இது கீழே போகும் அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுவாங்க, செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி செல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், போய் பை பண்ணணும். ஏன்னா அது குவாலிட்டியான ஸ்டாக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னும் போது நம்ம அப்போ என்ன பண்ணணும், பேராசைனா நிறையா வாங்கி வைக்கணும், வாக்கியம் வாங்கி வைக்கணுன்ற எண்ணத்தோட அதை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ சந்தை ஒரு மிஸ்டர் மார்க்கெட். சில நாட்களில் உற்சாகம், சில நாட்களில் வந்து மனச்சோர்வு. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்மள பாதிக்காத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதிக்காத மாதிரி பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதை வாங்கி வச்சோம்னா வாங்கி வச்சது தான். அது ஒரு 20 வருஷம் கழிச்சோ இல்லை 30 வருஷம் கழிச்சோ சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பீதி விற்பனையை பயன்படுத்தி தரமான பங்குகளை மலிவாக வாங்குங்கள் சொன்னோம்ல. ஸோ மற்றவங்களாம் வந்து கீழே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், போய் பை பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒட்டப்பயம் இது. ஸோ கூட்டு வட்டியின் சக்தி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு காம்பவுண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் ஆகும். நம்மளுக்கு ப்ரைஸும் ஏறுது, அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்குது. ஸோ டிவிடெண்ட் கிடைக்கும்போது அந்த டிவிடெண்ட்டையும் எடுத்துன்னு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் அதோட காம்பவுண்டிங் பவர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இப்போ 100 வித்துட்ருக்கு அப்படின்னா அது 101, 102, 110, 115, 120, 130, 140 அப்படின்னு சொல்லி அது ப்ரைஸும் மேலே ஏறிட்டு போகுது. அதே சமயத்தில் அவங்க டிவிடெண்ட்டும் நம்மளுக்கு தராங்க. ஓகேங்களா. அப்படி டிவிடெண்ட்டும் நம்மளுக்கு தரும்போது அந்த டிவிடெண்ட்டையும் நம்ம திரும்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு அந்த ஸ்டாக்கோட குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திரும்ப நம்மளுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஐடிசி எடுத்துப்போம். ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எவ்வளோ தராங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக இருக்க இயருக்கு போகும். ஸோ 2026 எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட், 6.5, 8. ஓகேங்களா. 8, 6, 14, 14.5. 14.5. ஸோ 14.5
இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 20,00,000. ஒரு 20,00,000 போடுறோம்னா, அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஆ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு விசிபிளான அமௌண்ட்டும் தெரியும். ஓகேங்களா? நம்ம கம்மியான அமௌண்ட் போட்டோம்னா, ஒரு விசிபிளான அமௌண்ட்டும் தெரியாது. இப்போ எவ்வளோ பிரைஸ் எவ்வளோ இருக்கு? பிரைஸ் வந்து 279. 279. ஸோ 20 லேக், ஒரு 1000, 10,000, லட்சம், 10,00,000 டிவைடட் பை 279. அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக்கு? 7,168 ஸ்டாக்கு. ஸோ 7,168 ஸ்டாக்கு, 279 ரூபா. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சென்ட்ரலாக மாற்றிப்போம். ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா 5 பைசா, அதாவது 14 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7,668 ரூபா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு வந்து டிவிடெண்ட் வந்து 14 ரூபா, 14 ரூபா, ஐ மீன் 14 ரூபா 50 பைசா. இப்போது இந்த 7,168 இன்ட்டு 14.5 எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவல் டு 7,168 இன்ட்டு 14.5 எவ்வளோ? 1,03,396 ரூபா. ஸோ நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,03,936 ரூபான்றது நம்மளுக்கு டிவிடெண்ட்டாக மட்டுமே கிடைக்குது. எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 20 லட்சம். ஸோ இப்போ நீங்கள் திரும்ப இந்த 1,00,000 எடுத்துன்னு போயிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட திரும்ப போட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு ஒரு குவான்டிட்டி இந்த 7,168ன்றது ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு 100 குவான்டிட்டியோ இல்லை 200 குவான்டிட்டியோ என்ன பண்ணும், மேலே ஐ மீன் அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டிவிடெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கூட மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இதுவே ஒரு கூட்டு வட்டியாக ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 279ன்றது 300 மாறும். அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 310 மாறும். ஸோ அந்த மாதிரி மேலே ஏறிக்கிட்டே போகும். அதனால் உங்களுடைய ஸ்டாக்கும் மேலே ஏறுது, அதுக்கேற்ற மாதிரி டிவிடெண்ட்டும் நம்மளுக்கு வருது. அந்த டிவிடெண்ட்டை நம்ம செலவும் பண்ணலாம், அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங்காக மாறுது. இங்கே பாருங்கள். ஸோ காம்பவுண்டிங் தான் உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காராம். லாபத்தின் மீது மீண்டும் லாபம் ஈட்டுவதே கூட்டு வட்டி. ஓகேங்களா? பனிப்பந்து உருளும்போது பெரிதாவது போல், அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு மலையில் ஒரு சின்னதாக ஒரு ஐஸ் பால் உருட்டி விட்டோம்னா அது கீழே உருள 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 அந்த பந்து வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது முதல்ல 1,00,000, 2,00,000, 3,00,000, 4,00,000, 5,00,000, 6,00,000 அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போயிட்டே கடைசியில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே. ஸோ ரூல் ஆஃப் 72 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பணம் ரெட்டிப்பாக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 72 டிவைடட் பை ஆனுவல் ரிட்டர்ன் பர்சன்டேஜ், ஆண்டு வருமான சதவிகிதம். ஓகேங்களா? இது போட்டிங்க அப்படின்னா ஸோ எத்தனை வருஷத்தில் அந்த பணம் ரெட்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கீழே வந்து ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனுவல் பர்சன்டேஜ் 6% அப்படின்னா பணம் ரெட்டிப்பாக எவ்வளோ நாள் ஆகும்? 12, ஐ மீன் எத்தனை வருஷம் ஆகும்? 12 வருஷம் ஆகும். இப்போ 1,00,000 வந்து 10 ஆண்டில் எவ்வளோ ஆகும்
அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 1.8 லேக். இது வந்து 6%னா, இதே வந்து 1,00,000 20 வருஷத்தில் எவ்வளோ ஆகும்? 3.2. 30 வருஷத்தில் 5.7. இதே வந்து 10%ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆண்டு வருமானம் பர்சன்டேஜ், அதாவது அந்த ஆனுவல் ரிட்டர்ன் 7 வருஷம் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1,00,000 வந்து 10 வருஷத்தில் எவ்வளோ ஆகும்? 2, 6, 17. இதே வந்து 12%ஆக இருந்துச்சுன்னா, நிஃப்டியில் போட்டோம்னா 12%ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுமா. அப்படின்னா 1,00,000 10 ஆண்டில் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 3.1, 9.6, 29. ஸோ இந்த மாதிரி 20%ஆக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, 3 வருஷத்துலேயே டபுள் ஆயிரும். 3 வருஷத்தில் இதோட 1,00,000, அதாவது இந்த பாருங்க, 1,00,000 10 ஆண்டுகளில் எவ்வளோ மாறி இருக்கும் அப்படின்னு 6.2 மாறி இருக்கும். இது 38 மாறி இருக்கும் 20 ஆண்டில். அதுக்கப்புறம் 30 வருஷத்தில் 2.37. ஸோ நம்ம எவ்வளோ நாள் அதுக்கு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரிட்டர்னும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஓகே, ஸோ நம்மளுடைய இந்திய பங்குச் சந்தையோட ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு 1990. ஓகேங்களா? அப்போது நம்ம 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ 1.67 crore, அதாவது 1990 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்மளுக்கு 1.5 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் இதில் வந்து 1995 நீங்கள் 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.39 crore நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைட்டன் கம்பெனி வந்து 100 மடங்கு அதிகமாக கிடச்சிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 100 மடங்குனா இப்போ நீங்கள் இப்போ 1 கோடி ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 100 கோடி ரூபா. இப்போ 1,00,000 போட்டிருந்தீங்கன்னா அது 1 கோடி, அந்த மாதிரி 1000 டைம்ஸ் மேலே வந்திருக்கும் மல்டிப்ளை. நான் ஆக்சுவலி தப்பாக சொல்ல நினைக்கிறேன், 1000x சொல்லியிருக்காங்க. இதே நெஸ்லே இந்தியா 900%. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கோடியில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஃபெட் இந்திய பங்குகளுக்கு பஃபெட் உத்தியை பயன்படுத்துதல். ஓகே, எப்படி நம்ம சொன்னாங்க அப்படின்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதோட ட்ரூ வேல்யூ பார்க்கணும், அதை விட கம்மியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிஸ்னஸ் தெரிஞ்சிருக்கணும். பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்தால் தான் அதை வாங்கணும். பிஸ்னஸ் தெரியலனா அதை வாங்கக்கூடாது. பிஸ்னஸ் தெரிஞ்சிருந்து அதை வாங்கிட்டோம்னா அதை நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கணும், விற்கவே கூடாது. டிவிடெண்ட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இன்னும் கம்மி ரேட்டு கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கணும். ஸோ தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள்: அடிக்கடி வாங்கி விற்கக்கூடாது, ஃபண்டை மாற்றக்கூடாது, புரியாத மேலே போகிற பங்கை வாங்கக்கூடாது, பீதியில் விற்று விடுதல், பயத்தில் வந்து விற்கவே கூடாது. இந்த கோவிட்லாம் வருதில்ல, அப்போ ரொம்ப கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி விற்கக்கூடாது, ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அப்போ நம்ம திரும்ப வாங்கணும். அப்புறம் கடன் வாங்கி முதலீடு செய்தல். கடன் வாங்கி தான் மார்ஜின் வாங்கியும் சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை பர்சனல் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணவே கூடாது. விரைவில் லாபம் எடுத்து முதலீட்டை இடையூறு செய்தல். அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் 10%, 20% வந்தோம்னாலும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டத்தை பின்பற்றுதல். மக்கள் எல்லாம் என்னத்த பண்ணுறாங்களோ அதை நாமளும் பண்ணணும் அப்படின்றத பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ சுருக்கம். ஓகே, என்னென்னா, தெரிந்த வணிகங்கள் மட்டும் முதலீடு செய்யுங்கள். வலுவான அகழி உள்ள நிறுவனங்களை தேடுங்கள். அது அகழினா ஸ்ட்ராங் எக்கனாமிக் இருக்கணும். அது வந்து நல்ல லோ ப்ரைஸில் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிலோ இன்ட்ரென்சிக் வேல்யூ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா அதோட அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்குல்ல, அதை விட கம்மியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொறுமையுடன் நீண்ட காலம் வைத்திருங்கள். குறைஞ்சபட்சம் 20 வருஷம், 30 வருஷம், இல்லை 40 வருஷம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பாக்கெட், ஐ மீன் அதை வாங்கிட்டு 30 வருஷத்துக்கு அதை மறந்துடுங்க. ஸோ அதுலேருந்து வர டிவிடெண்ட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நம்மளுடைய கான்செப்டாக வச்சுக்கலாம். கூட்டு வட்டியை உங்களுக்கு சாதகமாக வேலையை செய்ய விடுங்க. கூட்டு வட்டினா என்ன? திரும்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அதே ஸ்டாக் வந்து மேலே ஏறி ஏறி போகும். சந்தை சத்தத்தை தவிர்த்து ஒழுக்கத்துடன் இருங்க. அடிக்கடி வாங்குறது, விற்கிறது, மேலே ஏறுறது, கீழே வருது, அவங்க காசு தராங்க, இது தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வாங்கி விற்காமல் வாங்கினோமா அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கீழே ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு. சம்ஒன் சிட்டிங் இன் த ஷேட் டுடே பிகாஸ் சம்ஒன் பிளான்டட் எ ட்ரீ எ லாங் டைம் அகோ. அப்படின்னா நம்ம ஒரு மரத்து நிழலில் உட்காந்துருக்கோம். ஓகே, யாரோ ஒருத்தர் ஒரு மரத்து நிழலில் உட்காந்துருக்காரு.
ஆனால் அந்த மரம் வந்து யாரோ ஒருத்தரால் நடப்பட்டது அப்படின்றது தான் இதோடைய கோட். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க அன்றைக்கி மரம் வச்சதால தானே இன்றைக்கி ஒருத்தர் வந்து உட்கார முடியுது. மரம் வைக்கலைன்னா அங்கே கீழே நிழல்ல உட்கார முடியாதுல்ல. ஸோ அதுதான் அவர் சொல்ல வராரு. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நம்ம தலைமுறைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்ல வராருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வியூவை பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக விற்கவே வைக்காதீங்க. ஸோ அதுதான் சொல்ல வராரு, கொஞ்சம் குவாலிட்டியான ஸ்டாக்காக இருந்தால். ஓகே, தேங்க்யூ, டாடா, பை பாய்.